வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்ட உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு இவ்வளவு நண்பர்கள் ஆட்டோ நண்பர்கள் எதுக்கு கூட்டியிருக்காங்கன்னா, ரேபிட்டோ என்ற நிறுவனம் பைக் டாக்ஸி இந்த இடங்கள்ல இதே பக்கத்தில் வடிவீசர் பக்கத்தில் இருந்து ஒரு நண்பரை ஏற்றிட்டு போறாங்க. இந்த ஆட்டோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, என்னத்துக்கு ஓடிபி கொடுக்கறான்னு பார்த்தா ரேபிட் டாக்ஸி ஏற்றிட்டு போறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு 2 வண்டிகளை கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எங்களுடைய நாங்களே அன்னநாடு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரிப்பு கிடைச்சி ஓட்டி குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதுல இவங்களுக்கு அதுலயும் சுரண்டி போனா நாங்க எங்க போவ எங்களுடைய குடும்பத்தை நான் எப்படி நாங்க காப்பாத்துறது? அதனால கண்டிப்பா 2 பைக்குகளை இந்த கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கிறோம். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்க இதே இடத்துல பெரிய போராட்டங்களை கண்டிப்பா நாங்க செய்வோம். அதனால இந்த ரேபிட்டோவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாம எங்களுக்கு கொண்டு வரணும். எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நான் உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்க கன்னியாகுமரி மாவட்ட இணைச் செயலாளர் சுரேஷ்குமார்.